மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ என்னடா வீடியோவே காணோம் அப்படின்னு தேடி இருப்பீங்க. எஸ், ஸோ ரிவ்யூலாம் கேட்டு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர்ட்ட எப்படி எப்படி இருந்துச்சு கொஸ்டின்ஸ், ஸோ எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால தான் ரிவ்யூ கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு. ஸோ அடுத்த ஸ்லாட் ரிவ்யூ நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். சரியா? ஸோ இந்த எஸ்பிஐ கிளர்க்குக்கான மெயின் ஸ்லாட் 1 ரிவ்யூ எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் தேவைப்படுது, வீடியோ கோர்ஸ் தேவைப்படுதுன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ கூகுளில் போய் crackvithjack.com சர்ச் பண்ணுங்க, நம்மளோட வெப் பேஜ் வந்துடும். ஸோ இதில் ராயல் பாஸ் இருக்கு மேலேயே. ஸோ ராயல் பாஸ் வந்து நம்ம இப்போ 1999 போயிட்டு இருக்கியா. ஸோ 12 மந்த்ஸ்க்கு 1999க்கு நீங்கள் வந்து இதாக போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்க முடியல, எனக்கு அவ்வளோ ஃபீஸ் கட்டலாம் முடியல, எனக்கு அவ்வளோ அஃபோர்டபிலிட்டி இல்லை, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ராயல் பாஸை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற எல்லா விஷயமும் இந்த ராயல் பாஸை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பேசிக்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் வந்துடும், பிடிஎஃப் கோர்ஸ் வந்துடும், மாக் டெஸ்ட் சீரிஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு இதில் ஆட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பேசிக்ஸ் வந்து ஹை லெவல் வரையும் எக்ஸாம் மெயின்ஸ் கிளியர் பண்ணுற வரை நீங்கள் படிக்கிறதுக்கு இந்த ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 12 மந்த்ஸ்க்கு 1999க்கும் அதே நீங்கள் வந்து இல்லை சார் எனக்கு இப்போ பேசிக்ஸ் மட்டும் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ வீடியோ கோர்ஸ் மட்டும் ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ பிகினர்ஸ் பேங்க் எக்ஸாம் வீடியோ கோர்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உள்ள இந்த பேஜ் தான் வந்து நிற்கும். ஸோ 399க்கு வீடியோ கோர்ஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கா. ஸோ அதையும் வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பட் வந்து படிங்க, தயவு செஞ்சு பர்ச்சேஸ் பண்ணிட்டு சும்மா வச்சிருக்கேன், இல்லை சார் நான் யூஸ் பண்ணல, சும்மா படி சொன்னீங்கன்னு வாங்கிட்டேன் அப்படிலாம் இல்லை. சீரியஸாக நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கரி இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் எப்பனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ரெவி கொடுக்க உங்களுக்கான ரெமெடி நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம், எந்த இஷ்யூவாக இருந்தாலும். கரெக்டா? சரி, ரைட். ஸோ இன்னைக்கு எக்ஸாமில் என்ன சம்பவம் நடந்திருக்கு, ஸோ இன்னைக்கு என்ன பண்ணாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், ஸோ எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் வழக்கம் போல தான். ஸோ எப்பயுமே வந்து எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் வந்து நம்ம நம்ம ஒன்று நினச்சி போவோம், ஸோ அங்கே ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த எக்ஸாமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ எல்லாரும் வழக்கம் போல் வந்து நம்ம எதில் இன்மாற்றம் பண்ணுறோமோ இல்லையோ, நம்மளை வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் காப்பாற்றிடும், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவோம், நம்ம சேனல்லையோ எல்லாருமே அதான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் டாப்பராக இருக்காதீங்க, ஓவராலாக வந்து நீங்கள் வந்து அபோவ் ஆவரேஜில் இருங்க அப்படின்னு தான் நம்ம எப்பயுமே சொல்லுவோம். ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் அபோவ் ஆவரேஜ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் கிடைக்கும். ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் டாப்பராக இருந்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமுக்கு அது சூட் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் ஓவரால் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அவரேஜா இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு எக்ஸாம் வந்து உங்களுக்கு மாடரேட் லெவலாக இருந்திருக்கும். ஈஸி லெவலில் கிடையாது, பண்ணி எக்ஸாம் மாடரேட் லெவலில் இருந்திருக்கும். ஸோ இல்லை சார் நான் அவ்வளோலாம் இல்லை, ஏதாவது ஒரு டாபிக்லாம் ஸ்ட்ராங்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு எக்ஸாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு எக்ஸாம் இருந்திருக்கும். ஸோ ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸோ எப்பயுமே வந்து நம்ம வந்து ஆப்டிடியூட் கஷ்டமா இருக்கும், ஆப்டிடியூட்ல வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எய்ம்லாம் போவோம். ஏன்னா மெயின்ஸ் லெவலில் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம குவாட்ரேட்டிக் கேட்டிருக்காங்க, சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, டிஏல வந்து டேட்டா ஈஸியா குடுத்துட்டு, குவாட்ரேட்டிக்ல வந்து அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ சாரி, குவான்ட்ஸ்ல வந்து அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ ஆப்டி எப்படி போயிருக்கு அப்படின்னா, ஸோ டிஏ கேட்டிருக்காங்க, சிம்பிளிஃபிகேஷன் வந்து இருந்திருக்கு. ஸோ இது போக வந்து குவாட்ரேட்டிக் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ ராங் நம்பர் மாதிரி ராங் நம்பர் சீரிஸ் குடுத்து அதுல இருந்து ராங் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர் 2மே சேர்த்து கேட்டிருக்காங்க. ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இது போக மிஸ்லேனியஸ் சம்ஸ், ஏஜஸ் சம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போட் டவுன் ஸ்ட்ரீம், அப் ஸ்ட்ரீம் சம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ ஆப்டில வந்து நீங்க வந்து ஒரு டபுள் டிஜிட் அட்டம்ப்டே போடலாம். ஐ மீன் வந்து ஒரு 10 பிளஸே நீங்க போடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்ட வரையும் எல்லாரும் சொன்னது. நான் ஒரு 5-6 பேர்கிட்ட விசாரிச்ச வரையும் எல்லாரும் சொன்னது, ஆப்டில வந்து எல்லாருமே அபவுட் 10 11க்கு மேல தான் சொன்னாங்க. ஸோ எல்லாருமே 10க்கு மேல போடுறாங்க அப்படின்றப்போ மேக்ஸிமம் அட்டம்ப்ட் வந்து 21 சொன்னாங்க. சரியா? ஸோ ஆப்டி வந்து ஓரளவுக்கு 50, ஒரு 10 to 70 80 வரை நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு நல்ல அட்டம்ப்ட் தான்ப்பா. சரி, ஆப்டி இந்த ஸ்லாட்டை பொறுத்த வரையும் ஸோ நீங்க ஒரு நல்ல அட்டம்ப்டே கொடுத்துருக்கீங்க, பயப்பட வேணாம், நம்ம கம்மியா கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல்லாருக்கும் கொஸ்டின் அதே லெவலில் தான் இருந்திருக்கு. சரியா? ஸோ ரீசனிங்ல என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ எப்பயுமே நம்ம வந்து ரீசனிங் காப்பாற்றும். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஸோ நீங்க வந்து ரீசனிங் வந்து கரெக்டா நம்ம ஜாக்சன் சார் அடிக்கடி சொல்ற விஷயம். நீ வந்து கொஸ்டினை எடுத்தோடனே பார்க்காத, கொஸ்டினை பிக் பண்ணி எடு. ஸோ உனக்கு எது தெரியுதுன்னு பாரு, ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு எடு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாப்ல. ஸோ இன்னைக்கு அந்த சம்பவம் அந்த விஷயம் பண்ண எல்லாரும் தப்பிச்சிருப்பீங்க, அந்த விஷயம் பண்ணாதவங்களாம் மாட்டியிருப்பீங்க. மேக்ஸிமமா சொல்ல போனா. ஸோ ஓவராலா பார்த்தீங்க அப்படிதான் இன்னைக்கு மாட்டிருக்கோம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஒரு பசில்ல ஸ்டக் ஆகுறது, பிளட் ரிலேஷனா செம்ம டஃபா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வேக்கன் பசில்லாம் கேட்டிருந்தாங்க, அது கரெக்டாக அரேஞ்ச் பண்றப்ப மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் பசில்ஸ்ல நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ நிறைய கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்திருக்கு பசில்ஸ்லாம். ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து அதில் நான் ஸ்டாக் ஆகிட்டேன் சார், நின்றுட்டேன், அந்த இடத்த தாண்டறப்ப டைம் முடிஞ்சிருச்சு எனக்கு, சரியா அட்டம் கொடுக்க முடியல, அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து ரீசனிங் வந்து நீங்க கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்திருக்கு, ஈஸியாலாம் இல்லை. ஸோ கொஞ்சம் மாடரேட் லெவலில் தான் இருந்திருக்கு. கேட்ட வரையும் ஒரு சில பேருக்கு ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து மாடரேட்டாக இருந்திருக்கு, ஒரு சில பேர் கஷ்டமாவே இருந்திருக்கு. ஸோ ஈஸியாக இருக்கவங்க கம்மி, கஷ்டம் இருக்க சொன்னவங்க தான் ஓரளவு கொஞ்சம் அதிகம். மாடரேட் வந்து நார்மலாக சொன்னாங்க. சரியா? ஸோ மாடரேட் லெவலில் தான் இருந்திருக்கு. நம்ம ஆவரேஜா பார்க்குறப்போ ஒரு மாடரேட் லெவலில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம்.
சரியா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 15ல இருந்து அதிகபட்சம் ஒரு 15 டூ ஒரு அதிகபட்சம் எவ்வளோ சொன்னாங்க? 21 சொன்னாங்க. எஸ் 15 டூ 21 வரையும் தான் அட்டெம்ப்டே சொன்னாங்க. ஸோ அந்த லெவல்ல நீங்களும் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல அட்டெம்ப்டே குடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். சரியா? ஸோ அடுத்து இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப எப்பயுமே வந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, அது வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அதே மாரி தான் இங்கிலீஷ் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பேசிக் கவர் பண்ணி ஓரளவுக்கு நான் மெயின்ஸ் லெவல் கவர் பண்ணியிருக்கேன். பிலிம்ஸ் லெவல் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னாலே, நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து நீங்க ஒரு நல்ல அட்டெம்ப்டே குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நீங்க அக்யூரேட்டா போடுறீங்க அப்படின்னா, ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்னு கேட்டிருக்காங்க. அப்ப அது தனி. சரியா? ஸோ இது வந்து நான் வெறும் ரீசனிங் மட்டும் சொல்லியிருக்கேன். கிரிட்டிக்கல் ரீசனிங் சேர்க்காம சொன்ன அட்டெம்ப்ட். ஓகே. எஸ். ஸோ இங்கிலீஷ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு 2 ஆர்சி கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ரெஸ்பாண்டிங் இந்த இந்த வழக்கம் போல எல்லா டீட்டெயில்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பேசிக்ஸ் கூட கொஞ்சம் ஹை லெவலா தான் இருந்தது. ரொம்ப டஃப்பா அப்படிலாம் கேட்கல. ஸோ நீங்க இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கீங்க, ரெகுலரா ஃபாலோ அப்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இங்கிலீஷ்ல ஒரு நல்ல அட்டெம்ப்ட் குடுக்கலாம். ஸோ எப்படியும் ஒரு 16 பிளஸ் குடுக்கலாம் அப்படின்ற மாரி தான் 16 பிளஸ் குடுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க இங்கிலீஷ்ல. ஸோ இங்கிலீஷும் அந்த லெவல்ல தான் இருந்துச்சு. ஸோ வழக்கம் போல நம்ம ஏரியா ஜெனரல் அவேர்னஸ். ஸோ ஜெனரல் அவேர்னஸ பொறுத்தவரையும் இன்னைக்கு ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தவரை இன்னைக்கு நீங்க ரெகுலரா நான் ஒரு 4, 5 மாசம் படிச்சிருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு நல்லா ரெகுலரா ஃபாலோ அப்ல வச்சிருக்கேன். ஸோ நல்லா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு வந்து டபுள் டிஜிட் ரன் குடுக்கலாம். சரியா? நான் கேட்ட வரையும் மினிமமா ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து அவங்க சொன்ன மினிமம் அட்டெம்ப்ட் அக்யூரேட்டா நான் சொல்றது வந்து இது எல்லாமே வந்து அக்யூரேட்டா நான் அட்டெம்ப்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்ன கணக்கு தான். ஸோ இது போய் எக்ஸ்ட்ரா அவங்க இது என்னமோ பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்க போறதில்ல. ஸோ அக்யூரேட் அட்டெம்ப்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஸோ ஜெனரல் அவேர்னஸ்ல மினிமமா அவங்க சொன்னது மினிமம் அட்டெம்ப்ட்ன்னு சொன்னது வந்து மினிமம் எவ்வளோ சொன்னாங்க? எஸ் 17 சொன்னாங்க ஒருத்தவங்க. எஸ். ஸோ 17 சொன்னாங்க. அதுக்கு மேல மீதி எல்லாருமே வந்து அது அதிகமா தான் சொன்னாங்க. ஸோ நீங்க எவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தீங்க? இது வந்து நான் கேட்டவங்கள வச்சு நான் ரிவ்யூ சொல்றேன். உங்களோட அட்டெம்ப்ட் எவ்வளோ? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ நீங்க எந்த மாரிலாம் பண்ணியிருக்கீங்க? அப்படின்றத ஷேர் பண்ணீங்கன்னா, மத்தவங்க இதே மாரி பண்ணியிருக்கேன். எனக்கும் இதே மாரி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஸோ எல்லாருக்கும் ஒரு மாரி தான் இருந்திருக்கு. நம்ம ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கோம்னு நம்மள செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களோட சஜஷன்ஸ கீழ கமெண்ட்ல குடுங்க. ஸோ இது ஜெனரல் அவேர்னஸ் வந்து ஆனா நெறைய சொன்னாங்க. ஒருத்தவங்க வந்து அட்டெம்ப்ட்லாம் வேற வேற லெவல்ல சொன்னாங்க. சார் நான் 30 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன்னாங்க. ஸோ அவங்கலாம் எவ்வளோ படிச்சாங்க? எப்படி படிச்சாங்க? அப்படிலாம் தெரியல. ஸோ ஆனா நல்லா படிச்சிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஸோ பரவால்ல. ஒரு நல்ல நல்ல எக்ஸாமா தான் இருந்திருக்கு. ஒரு மாடரேட் லெவலா தான் இருந்திருக்கு. பட் வந்து நீங்க வந்து நான் தான் சொன்னேன்ல. ஸோ இப்ப இந்த மாரி நீங்க எடுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து எல்லாத்துலயும் வந்து ஒரு ஆவரேஜ் லெவல்ல இருக்கணும். ரீசனிங்ல மட்டும் டாப்பரு, ஆப்டில மட்டும் டாப்பரு அப்படின்னா மத்த இடத்துலலாம் நீங்க அடி வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த இதெல்லாம் நீங்க ஓவராலா அபோவ் ஆவரேஜ்ல இருந்திருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு நல்ல அட்டெம்ப்ட்டே குடுத்துருக்கலாம். ஸோ கண்டிப்பா எல்லாரும் எவ்வளோ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த மாரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு? உங்களுக்கு எது கஷ்டமா இருந்துச்சு? அப்படின்லாம் கீழ ஷேர் பண்ணுங்க. ஸோ வேற எதுவும் உங்களுக்கு நான் சொன்னதுல எதுவும் க கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதையும் சொல்லுங்க சார். இந்த மாரி இருந்துச்சு. ஏன்னா நான் நான் கேட்டத வச்சு நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நம்ம ஷேர் பண்ணி பேசிக்கிட்டோம்னா, ஸோ ஓரளவுக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஓரளவுக்கு ஒரு நல்ல அனாலிசிஸ் கிடைக்கும் எக்ஸாம் பத்தி. சரியா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ நீங்க எவ்வளோ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க? ஸோ 30லாம் மேக்ஸிமம் அட்டெம்ப்ட்லாம் இல்லப்பா. ஸோ 30 அவங்க சொன்னாங்க. பட் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு 15 டூ 17 போட்டிருக்கீங்க அப்படின்னாலே வந்து ஒரு டபுள் டிஜிட் குடுத்துருக்கீங்கனாலே ஒரு நல்ல அட்டெம்ப்ட்டா தான் இருக்கும். ஸோ ஓவராலா இந்த ஃபர்ஸ்ட் லாட்ல ஓவராலா கம்மி அ லிமிட்டட் அட்டெம்ப்ட் பண்ணது எவ்வளோ? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 72 சொன்னாங்க என்ட்ட சொன்னாங்க. கம்மியா சொன்னவங்க 72 சொன்னாங்க. மேக்ஸிமம் வந்து 94 சொன்னாங்க. எஸ் 94 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில தான் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு சொன்னது மினிமமா சொன்னதும், மேக்ஸிமம் சொன்னது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல யார் யார் எந்தெந்த மார்க் அப்படின்றத நீங்க அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க எவ்வளோ அட்டெண்ட் பண்ணீங்க? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்களோட உங்களோட வீக் பாயிண்ட்ஸ் எது? அந்த எந்தெந்த இடத்துல நீங்க ஒருத்தவங்க கவனிக்கணும் அப்படின்றத நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் போறவங்க, ஸோ அடுத்து மெயின்ஸ் போறவங்க, அடுத்த தடவ மெயின்ஸ் போறவங்க எல்லாருக்கும், ஸோ இது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றதுக்கான நல்ல விஷயமா இருக்கும். ஸோ உங்களுக்கு கூட எழுதுனவங்களுக்கும் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஐடியாவா இருக்கும். ஸோ ஷேர் யுவர் கமெண்ட்ஸ், ஷேர் யுவர் மார்க்ஸ், ஷேர் யுவர் அட்டெம்ப்ட்ஸ். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வேற உங்களுக்கு எதுவும் பெரிய இஷ்யூஸ், டவுட்ஸ் ஏதாவது மிஸ் மேட்சஸ் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மக்களே. டாடா. பை பாய். see you.